சினிமாவே ஒரு பெரிய கேம்பிளிங் தான். எல்லாருமே வந்து ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு நினச்சிட்டு தான் வராங்க. ப்ரொடியூசர்னா ஏதோ பெரிய பணக்காரன் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் ஆக்கிபை பண்ணுறது வந்து கார்பரேட் கம்பெனிங்க தான் ஆக்கிபை பண்ணுறாங்க. வியாபாரம் பண்ணுறதோ அதை ரிலீஸ் பண்ணுறதோ அது இருக்கிறதுலே டிஃபிகல்ட் டாஸ்க். சின்ன படங்கள் ஜெயிச்சுட்டா பெரிய லாபத்தை கொடுக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எவ்வளோ படங்கள் ஜெயிக்குதுன்றது நம்ம பார்க்கணும். அவங்க உண்மையை திறமசாலியாக இருந்து ஒரு ஜென்யூன் பர்சனாக இருந்து கரெக்டாக எடுத்துக்க அந்த காமிச்சார்னா அவர் தப்பிச்சிட்டார் அந்த ப்ரொடியூசர். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரொடியூசர் நிலைமையில் வச்சுக்கிறார். அந்த மாதிரி 2-3 ப்ரொடியூசர் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு கோடியில் 20-22 லட்சம் தான் நமக்கு ப்ரொடியூசருக்கு வரும். பேலன்ஸு 68% வந்து தேட்டர் வாடகை, டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷனு, தேட்டர் ரெண்ட்டு, கியூ பணம் கட்டுறது, போஸ்ட் அடிக்கிறது, இதெல்லாம் கழித்து கையில் வருது. அந்த 18-22 லட்சம் தான் கைக்கு வரும். நல்ல படம் எடுத்தீங்கன்னா அந்த படத்தை போட்டால் மவுத் ஆக்ரியேட் ஆகி அந்த மாதிரி ஆடின்னு சொல்லுவாங்க. பொருளை நான் செஞ்சேன், நான் விற்றேன், அப்படி இல்லை. இது ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு டீமாக வேலை செஞ்சு, அது ஒரு டேரக்டர், இத்தனை கிரியேட்டிவ் டீம் எல்லோரும் சேர்ந்து வேலை பார்த்து அதை உருவாக்கி கொடுத்து அது ஜெயிக்கும். ரிஸ்க் இஸ் வெரி ஹை. எவ்ரி ரிஸ்க் இஸ் ஒன்லி ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். நான் ஒரு தயாரிப்பாளரை சொல்கிறேன், எனக்கு இந்த படத்தில் எனக்கு லாபம் வேணுமா வெற்றி வேணுமா கேட்டால் நான் வெற்றி தான் வேணும்னு சொல்லுவேன். கொஞ்சம் நஷ்டப்பட்டால் கூட வெற்றி வேணும். அந்த வெற்றி தரக்கூடிய சந்தோஷத்தை அந்த 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 ஃபீலை வந்து கண்டிப்பாக எந்த ரூபாயும் தர முடியும். பிஃபோர் ப்ரொடக்ஷன், ஆஃப்டர் ப்ரொடக்ஷன், டியூரிங் ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே அவங்க ஒர்க்குக்கு உண்டான பணமும் பேமெண்ட்டும் கேரண்டியாக இருக்குது. கேரண்டியாக இல்லாத ஒரே ஒரு ஆள் யாருன்னா இங்கே ப்ரொடியூசர்ஸ். சார், ஒரு சின்ன படம் பண்ணுறதுன்னு முடிவெடுத்தீங்கன்னா அந்த சின்ன படம் எடுக்கிறதுக்கு ஒரு 3 கோடி தான் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து வந்தீங்களா, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு 50 லட்சத்தையும் சேர்த்து 3.5 கோடி நீங்கள் இழந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் வராதுன்னா அதை வந்து செய்யுங்க. இல்லை எங்கிட்ட இருக்கிறதே 3000 ரூபா தான், என் தோட்டத்தெல்லாம் விற்றுட்டு வரேன், அதை போட்டு பார்க்குறேன், எனக்கு வந்து கதை மேலே நம்பிக்கை இருந்தால் சொன்னால் தயவு செய்ய வராது. இப்போ புதுசாக படம் எடுக்க வரவங்க ப்ளீஸ் கம் டு கவுன்சில், ஸ்பெண்ட் டைம், ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப், வி ஆர் தேர் டு தேங்க். தொழிலை நம்புங்க, நிச்சயமாக அந்த தொழில் உங்களை கைவிடாது. கடைசி வரைக்கும் நம்பர் 1ல் இருக்கலாம், நோ டவுட். இதுதான் என்னோட நம்பிக்கை.